ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, GTA Vice City கேம் பிளேயோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிஷின் எதுவும் மேலே காட்டல, அதனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்ப்போம். சரி, இங்கே வர கார் நம்ம எடுத்துப்போம். மேலே காட்டுதுங்க மிஷின், அந்த லாயர்கிட்ட திரும்பி போக சொல்லி காட்டுது மிஷின். சரி, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ரொம்ப கிட்ட தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நான் இது கேட்டிருந்தேன், ஒரு வீடியோவில் 2 மிஷின் போடவா இல்லை 3 மிஷினாக போடவான்னு. அதுக்கு யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ இன்றைக்கும் நான் 2 மிஷின் தான் போட்டிருக்கேன். கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம போன வீடியோவில் 2 மிஷின் போட்டிருந்தோம். இப்போது ஒரு 2 மிஷினை, இப்போ நம்ம 3ஆவது மிஷின் தான் முடிக்க போகிறோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கிட்ட வந்தாச்சுங்க, ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஓ, பயங்கரமாக அடி வாங்குதுங்க கார். ஸோ அவ்வளோதான், கிட்ட வந்தாச்சு. மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டியை விட்டு இறங்கிடலாம். இறங்கியாச்சு. ஏதோ ஃபோன் கால் வருது. இது எப்படிங்க அட்டன் பண்ணுறது? ஓ, என்ன பட்டன் எனக்கு தெரியல, சாரி. திரும்பி வண்டி உள்ளே ஏறனே. எக்ஸிட் ஆகிடலாம். எப்படி ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் நான் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கிறேன் கைஸ். சரி, உள்ளே வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கட்சீனை கட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். சரி, இதை நம்ம கட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். என்னங்க இது, வந்த வேகத்துக்கு எவனையும் ஏற்றிட்டானுங்க. சரி, இப்போ அதை சுத்தியால் எடுக்க சொல்லுது. இப்போ அங்கே இருக்கிற வண்டியை எடுப்போம். சரி, வண்டியை எடுத்தாச்சு. ஏன்னா மேலே எல்லோ கலரில் இதெல்லாம் மார்க் காட்டுது. இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஃபாஸ்ட்டாக போயிடலாம் கைஸ். இது ரொம்ப கிட்ட தான் இருக்குது. இன்னொன்று தான் கொஞ்சம் தூரமாக இருக்கும் போல். சரி, கிட்ட வந்தாச்சு. இந்த சந்தை திரும்பினா வந்துடும் கைஸ் ஸ்ட்ரீட்டில். இதுதான் நிற்கிறான். இவன் என்ன பண்ணணும், அடிக்கணுமா? என்னங்க, அடிச்சிடலாமா? என்னங்க, காரில் ஏறிட்டான். இங்கே ஒரு கட்சின் ப்ளே ஆகுது. இடிச்சு தள்ளிட்டானுங்க அவனுங்கள. ஓ, இப்போ போய் அவன் காரை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, போவோம். ஃபஸ்ட்டு அந்த சுத்தியெல்லாம் எடுத்துக்கலாம். ஓ, இருங்க நான் போய் சுத்தியல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே ஓப்பன் பண்ண முடியல. ஏங்க நம்மளால் ஓப்பனே பண்ண முடியாத? எனக்கு தெரிஞ்சு சுத்தியல் வச்சு பார்த்தா உடைக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம உடைக்க பார்ப்போம். இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரே ஒரு அடி அடித்து பார்ப்போம். கதவு வந்துச்சுங்க. ஆஹா, இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், இவனை முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்சின் ப்ளே ஆகுது. என்னங்க எங்கேயும் பயந்து ஓடுறான்? எனக்கு தெரிஞ்சு இதேமாரி வேறு எங்கேயாச்சும் போய் கார்லேருந்து இருக்கிறவனை அடித்து ஓடணும்னு தான் நினைக்கிறேன். சரி, நம்ம கிட்ட வந்தாச்சு, போயிடலாம். பார்த்தீங்களா, அந்த வண்டி பஞ்சர் வண்டியோட டயரில் நம்ம சுட்டோன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி நெருப்பு மாரி கீழே தேஞ்சிக்கிட்டே வருது ஓட்டும் போது. ரொம்ப தூரமாக இருக்குது கைஸ். ஐயோ, பாவம் பாவம். சரி, ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் இல்லைங்க, ஃபுல்லாகவே கிட்ட வந்துட்டோம். இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இது நம்ம மேலேயே ஏறிடும். கரெக்டுங்க, அங்கே தாங்க காட்டுது. இதோ காட்டுது பாருங்கள். ஸ்மாஷ் ஆஃப் த ஜுரோர் கார். அந்த காரை பார்த்தீங்கன்னா உடைக்க சொல்லுது. இருங்க, நம்ம இடித்து பார்ப்போம். சரி, இறங்கிடுவோம். இறங்கி இப்போ அதை கையை சுற்றியால் உடைப்போம். நாங்கள் ஓப்பன் பண்ண முடியல. அப்போ இதுவும் சுற்றியால் உடைச்சிடலாம். இன்னும் ஒரு அடி அடிக்கலாமா?
எனக்கு அது உடைய கட்சின் ப்ளே ஆகுது. இங்கேயும் அதேமாரி ஒருத்தன் இருக்காங்க. இவனும் ஓடுறானா? ஓடுறாங்க கைஸ். இது 2 பேருமே பார்க்க ஒரே மாரி தான் இருக்குது. அவ்வளோதானா மிஷினு? அவ்வளோதான் போல். சரி, இந்த மிஷின் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த மிஷினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு மிஷினை செம்மையாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அன்லிமிட்டட் ஹெல்த் எடுக்கிறதுன்றது நான் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைசியில் வரும், செகண்ட் மிஷின் அப்போ. சரி, ஓகே. இது ரொம்ப தூரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓ என்னங்க இது? இந்த காரை பார்த்திங்கன்னா நம்ம கையில் சுற்றியே கொடுத்து அடித்து உடைக்க சொன்னாங்க. இப்போ நம்ம ஓட்டியே இந்த காரை இப்படி உடைக்கிறோம். சீக்கிரம் போய் ஆகணும். ஓ இந்த கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு இடி இடித்தாலே வெடிஞ்சிடும் போலையே. சரி, இந்த கார் வேணால் நம்ம அவங்ககிட்ட அந்த ஸ்கூட்டியை பிடிங்கிடுவோம். டமால். என்னங்க இவன் இவ்வளோ இடி இடித்தாலும் விழுந்துட்டாங்க. நம்ம போய் எடுத்துருவோம் ஸ்கூட்டியை. கால் எங்கேருந்தோ வருது. இது எப்படி அட்டன் பண்ணுறதுனே தெரியல கைஸ். இருங்க, நான் எல்லா பட்டனையும் அழுத்தி பார்க்குறேன். வரமாட்டேன்தே. பாருங்க, நான் அதை அட்டன் பண்ண தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கேன். பட்டன் வேறு அழுத்தி. சரி, அந்த காலை விடுங்க. நம்ம போய் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நம்ம முதல்ல லாயர்கிட்ட போவோம். செகண்ட் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எப்படி நான் கற்றுட்டு வரேன். கேம் ஸ்டெக் ஆகிடுச்சிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால கொஞ்சம் கேம் ஸ்டெக் ஆகிடுச்சு. எடுத்தோன்னே இடிக்கிறோமே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சரியான கேப்பு. ஏதாவது சந்து ஏதாவது இருக்கா பாருங்கள். புஷ்ஷுன்னு அதுக்குள்ளே பூந்து போயிடலாம். சந்தெலாம் வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட் எடுத்தால் வந்துடுது. இங்கே ஒரு ரைட்டு, அப்புறம் ஒரு ரைட்டு, அப்புறம் இங்கே ஒரு சின்ன சந்துவில் போனால் நம்ம லாயரோட வீட்டுக்கு போயிடலாம். அது இங்கே வந்துச்சு பாருங்கள், இந்த சந்து தான். உள்ளே வந்துட்டோங்க லாயரோட வீட்டுக்கு. சரி, இப்போ ஃபோன் கால் வருது. இப்போயாவது அட்டன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அட்டன் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா L1 பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் இது அட்டன் ஆகுது, கால் அட்டன் ஆகுது. இப்போ நம்ம அதை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். L1 நான் வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கில் தான் அந்த கேமை ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன்னா அசால்ட்டாக பண்ணிடலாம். நான் ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுனால இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். L1 ப்ரெஸ் பண்ணால் கால் அட்டன் பண்ண முடியுது. சரி, ஓகே. உள்ளே வந்தாச்சு. கட்சியை கட் பண்ணியாச்சு. நம்மளை பார்த்திங்கன்னா போய் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க சொல்லுது. சரி, போவோம். ட்ரெஸ்ஸு வாங்கினா தான் நல்ல மிஷினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ட்ரெஸ்ஸு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன மிஷின்னு. கிட்ட வந்தாச்சு. ட்ரெஸ் ஷாப்பிங் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது கைஸ். என்னங்க இது? ஏதோ ஒர்க்கர் மாரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பிங்க் கலர் டாட் காட்டுது. இப்போ அங்கே போயிடுவோம். ஃபாஸ்ட்டாக போயிடலாம் கைஸ். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. சரி, பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வீட்டில் போய் வேலை செய்யுமா? ஏன்னா ஒர்க் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சரி, தெரியலங்க, போய் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ட் 3யும் இன்றைக்கே வந்துடும். சரி, ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இன்றைக்கி சாயங்காலம் 6 o'clockலாம் பார்ட் 2 வந்துடும். பார்ட் 3 வந்துடும். பார்ட் 2 வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 o'clockலாம் வந்துடும். என்னங்க இங்கே ரொம்ப போராட்டம் பண்ணிருக்கானுங்க. 4 பேரை அடிக்கணும்னு போட்டிருக்கு. சரி, இருங்க, நம்ம 4 பேர் அடித்து பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடிக்கிறோம். சரி இன்னொருத்தனை அடிச்சிருவோம். இன்னும் 2 பேர். 1 2. ஆஹா நம்மளை அடிக்கிறாங்க கைஸ். ஆஹா கலவரத்தை ஆரம்பிச்சிடானுங்க போல். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற போலீஸ்லாம் வெளியே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி அன்லிமிட்டட் ஹெல்த் எடுக்கணும்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஷன் மார்க்கெட்டிங்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சீட்ஸ்னு இருக்கும். இந்த லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், கார் சீட்ஸுக்கு கீழே. அதுக்குள்ளே போய்ட்டிங்கன்னா இன்விசிபிலிட்டின்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஹெல்த் வந்துடும். இப்போ நான் ஆடும்போது கூட பாருங்கள், நான் அடித்தா கூட எனக்கு ஹெல்த்து குறையவே குறையாது. சரி இப்போ உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 வண்டியில் ஏறணுமா என்னன்னு தெரியல. பக்கத்தில் வேறு சிலிண்டர் இருக்கே. இருங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். சிலிண்டரை வச்சு அதை வெடிக்க வைக்க சொல்லுதுங்க. சரி ஓகே அதை பண்ணுருவோம். கன் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்க வேறு வெறுப்பேற்றின்னு இருக்கிறானுங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்களை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணி விட்ருவோம். கன் எடுத்துக்காச்சு. உள்ளே போயிடலாம். பட்டுன்னு இந்த மிஷினை முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நம்மளை சுடுறானுங்க. சரி இவனுங்களை நம்மளை சுட்டாலும் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஹெல்த்து குறையாது. சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே முடிச்சிடலாம். அந்த வண்டிலாம் வெடிக்க வச்சிடலாம். ஓகே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அதாங்க பயங்கரமாக வெடியுதுங்க. அடுத்து இங்கே ஒன்று. அவ்வளோதாங்க, இந்த மிஷின் முடிஞ்சின்னு நினைக்கிறேன். முடிஞ்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்காலமே GTA Vice Cityயோட பார்ட் 3 கேம் ப்ளே வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.